بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய ஜும்மா உரையிலே நிகழ்த்தப்பட்ட தகவல்களின் தமிழ் மொழிபெயர்ப்பின் சுருக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய உரையை பொறுத்தமட்டிலே இமாம் அவர்கள் துவங்கியதிலிருந்து இறுதி வரையான அந்த செய்திகள் என்பது நாம் அனைவரும் மார்க்கத்தின் செய்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் தலையானதாக தொழுகையை சீராக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமை நாளில் நாம் விசாரிக்கப்பட இருக்கின்ற முதல் விசாரணையே தொழுகையை குறித்துத்தான். எனவே அந்த தொழுகையை நாம் சரியாக கற்று நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொழுகை என்ற இந்த மகத்தான இபாதத்தினை பொறுத்த மட்டிலே அதை சார்ந்த கல்வியானது 3 வகைப்படும். ஒன்று அர்கானுஸ் ஸலா, தொழுகையின் கடமைகள். இரண்டாவது வாஜிபாத்துஸ் ஸலா, தொழுகையில் நாம் கட்டாயம் செய்ய வேண்டியவைகள். மூன்றாவது சுனனுஸ் ஸலா, தொழுகையினுடைய சுன்னத்துக்கள். இந்த அர்கான், வாஜிபாத், சுனன் இவைகளுக்கான வேறுபாடு வித்தியாசம் என்னவென்றால், தொழுகையினுடைய ருக்குனை பொறுத்த மட்டிலே ஒருவர் வேண்டுமென்றோ அல்லது மறதியாகவோ விட்டுவிட்டாலும் அவருடைய தொழுகை கூடாது, அவர் மீண்டும் தொழுதுதான் ஆக வேண்டும். இது தொழுகையின் ருக்குன். தொழுகையின் வாஜிப் என்பது ஒருவர் மறதியாக அதை விட்டுவிட்டால் அதற்காக மறதிக்கான சஜிதா செய்வதன் மூலமாக அது பரிபூர்ணம் அடைந்துவிடும். வேண்டுமென்றே அவர் அதை விட்டு விடுவார் என்றால் அவருடைய தொழுகை கூடாது, அவர் மீண்டும் தொழத்தான் செய்ய வேண்டும். மூன்றாவது தொழுகையின் சுன்னத்துக்கள். இந்த சுன்னத்துக்களை பொறுத்த மட்டிலே தொழுகையினுடைய ருக்குனுக்கும் தொழுகையினுடைய வாஜிபுக்கும் சற்று வேறுபட்டது. இதனை ஒருவர் வேண்டுமென்றோ அல்லது மறதியாகவோ விடக்கூடிய பட்சத்தில் அவருடைய தொழுகை என்பது பாத்தில் ஆகாது, அவர் மீண்டும் தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் பரிபூர்ணமான முறையிலே தொழுகையை தொழுதிருக்கிறாரா என்றால் பரிபூர்ணமான தொழுகையாக இல்லாமல் குறைவுள்ள தொழுகையாகவே அது இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னதெல்லாம் ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். தொழுகையின் ருக்குன்களை பொறுத்த மட்டிலே நாம் முன்னதாகவே பார்த்து விட்டோம். அந்த தொழுகையினுடைய வாஜிபுகளை குறித்தும் சுன்னத்துக்களை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் நான் பார்க்க இருக்கிறோம். தொழுகையினுடைய வாஜிபுகளை பொறுத்த மட்டிலே அவைகள் மொத்தம் 8 வகைப்படும். ஒன்று, தொழுகையிலே அனைத்து தக்பீர்களும் வாஜிபுகள், தக்பீரத்தை இஹ்ராமை தவிர்த்து. தொழுகையில் நுழையக்கூடிய சமயத்திலே முதலாவதாக நாம் சொல்லக்கூடிய முதலாவதாக நாம் கட்டக்கூடிய அந்த தக்பீரத்தை இஹ்ராம் என்பது ருக்குன்.
இதனை தவிர்த்து மற்ற அனைத்து தக்பீர்களும் வாஜிபுகள். இரண்டாவதாக, ருக்குவிலே இருந்து நாம் விழக்கூடிய சமயத்திலே சொல்லக்கூடிய சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. இந்த சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்கிற இந்த வாசகத்தை, இந்த திக்கரை பொறுத்தமட்டிலே தனித்து தொழக்கூடிய சமயத்திலே நாம் சொல்லியாக வேண்டிய ஒன்று. இமாமோடு சேர்ந்து தொழக்கூடிய சமயத்திலே இமாம் சொன்னால் போதுமானது, இமாம் தான் அதை சொல்ல வேண்டுமே தவிர மாமுங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவதாக, இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லி ருக்குவில இருந்து கியாமுக்கு வந்ததற்கு பிறகு நாம் சொல்ல வேண்டிய திக்ரான ரப்பனா வலக்கல் ஹம்த், இதனை பொறுத்த மட்டிலே இமாம் மாமூம் என்று அனைவரும் சொல்லியாக வேண்டிய ஒன்று. நான்காவது மற்றும் ஐந்தாவது மற்றும் ஆறாவது வாஜிபாத்துகள் என்பது ருக்குவிலே நாம் சொல்லக்கூடிய திக்ர். ருக்குவிலே நாம் என்ன சொல்லுவோம்? சுபஹான ரப்பியல் அதீம், இது நான்காவது வாஜிப். சஜிதாவிலே நாம் என்ன சொல்லுவோம்? சுபஹான ரப்பியல் அலா, இது ஐந்தாவது வாஜிப். இரண்டு சஜிதாவுக்கு மத்தியிலே நாம் சொல்லக்கூடிய திக்ர் என்ன சொல்லுவோம்? ரப்பி குஃபிர்லி, இது ஆறாவது வாஜிப். 7 மற்றும் 8வது வாஜிபுகளை பொறுத்த மட்டிலே 4 ரக்காத்துகளாக நாம் தொழக்கூடிய சமயத்தில் முதல் அமர்வாக 2 ரக்காத்தை தொடர்ந்து 3வது ரக்காத்துக்கு முன்பாக தஷஹுதில் நாம் அமர்வோம் அல்லவா, அது 7வது வாஜிப். அப்படி தஷஹுதிலே நாம் அமரக்கூடிய சமயத்திலே அத்தஹியாத்து நாம் ஓதுவோம் அல்லவா, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து என்கிற அந்த திக்ர், அந்த துஆ இருக்கிறது அல்லவா, அது 8வது வாஜிப். இந்த 8ம் தொழுகையினுடைய வாஜிபுகள் ஆகும். இந்த 8இல் ஏதாவது ஒன்றை ஒருவர் வேண்டுமென்றே விடுவார் என்றால் அவருடைய தொழுகை சரியாகாது, அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். மறதியாக ஒருவர் விட்டு விடுவார் என்றால், இந்த தக்பீரிலே தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட இந்த 8 விஷயங்களில் ஏதாவது ஒன்றை மறதியாக ஒருவர் விட்டு விடுவார் என்றால் அவர் மறதிக்காக 2 சஜிதாக்கள் செய்தால் அதற்கு அது கஃபாராவாக, பரிகாரமாக என்ன செய்துவிடும்? ஆகிவிடும். அப்படி 2 மறதிக்கான சஜிதாக்கள் செய்வதன் மூலமாக அவருடைய தொழுகை பூரணமாகிவிடும். அந்த 2 சஜிதாக்களை பொறுத்த மட்டிலே அவர் என்ன செய்யணும்? அவருக்கு தொழுகையிலேயே ஞாபகம் வரக்கூடிய சமயத்திலே சலாம் கொடுப்பதற்கு முன்பாக அந்த 2 சஜிதாக்களை செய்து சலாம் கொடுத்து விட வேண்டும். இதுதான் தொழுகையினுடைய 8 வாஜிபுகள். இதைத் தொடர்ந்து தொழுகையினுடைய சுன்னத்துக்கள். சுன்னத் என்றால் அதனுடைய தரம் என்ன, அதனுடைய சட்டம் என்ன என்பதை முன்னதாகவே குறிப்பிடப்பட்டாச்சு. வேண்டுமென்றோ அல்லது மறதியாகவோ அதை ஒருவர் விட்டுவிட்டாலும் அவருடைய தொழுகை என்ன ஆகிவிடாது? பாத்தில் ஆகிவிடாது. ஆனால் அவருடைய தொழுகை குறைவுள்ள தொழுகையாக ஆகிவிடும். ஆக அப்படியாக தொழுகையினுடைய சுன்னத்துக்கள். இதற்கு முன்னதாக தொழுகையினுடைய வாஜிபை நாம் விட்டால், மறதியாக விட்டுவிட்டால் அதற்காக 2 சஜிதாக்கள் செய்வதன் மூலமாக அது சரியாகிவிடும். அந்த மறதிக்கு இந்த 2 சஜிதா கஃபாராவாக, பரிவாரமாக ஆகிவிடும் என்பதை நாம் எதை கொண்டு அறிந்து கொள்வது? அதற்குண்டான ஆதாரம் என்ன என்றால், அப்துல்லா இப்னு புஹைனா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு லுஹரை தொழுகை நடத்தினார்கள். அப்படி லுஹரை எங்களுக்கு தொழுகை நடத்தக்கூடிய அந்த பட்சத்திலே 2 ரக்காத்துக்கு பிறகு, 2 ரக்காத்தின் இறுதியில் நாம் தஷஹுதிலே அமர்வோம் அல்லவா, அப்படி அவர் தஷஹுதிலே அமராமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது ரக்காத்திலே உயர்ந்து விட்டார். 3வது ரக்காத்தை அவர்கள் தொடர்ந்து விட்டார்கள். நாங்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே சேர்ந்து அமராமல் அவரோடையே சேர்ந்து என்ன செய்தோம்? நாங்களும் தொழுகையை தொடர்ந்தோம். இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடிக்கக்கூடிய அந்த சமயத்திலே மக்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த அந்த சமயத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுக்காமல்
மீண்டும் தக்பீர் சொல்லி 2 சஜிதாக்களை அவர்கள் செய்தார்கள். 2 சஜிதாக்களை செய்து அதற்கு பிறகு தொழுகையினுடைய இறுதி சலாமான அந்த சலாமை கொடுத்தார்கள். ஆக இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ் இவைகளை கொண்டு நமக்கு சட்டங்கள் சொல்லுகிற பொழுது, எவர் ஒருவர் தொழுகையினுடைய வாஜிபை வேண்டுமென்றே விடுவாரோ அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். தொழுகையினுடைய வாஜிபுகளில் ஏதாவது ஒன்றை அவர் மறந்து விட்டிருந்தால் அதற்காக 2 சஜிதாக்கள் செய்தால் அதற்கு அது பரிகாரமாக ஆகிவிடும். ஆக நாம் சொன்ன இந்த வாஜிபுகளில் ஃபுக்ஹாக்களுக்கு மத்தியிலே, மார்க்கத்திலே நிபுணத்துவம் பெற்ற அறிஞர்களுக்கு மத்தியிலே சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. சிலர் இவற்றில் சிலதை வாஜிப் என்பார், சிலர் இவற்றில் சிலதனை சுன்னத் என்பார்கள். எப்படி ஆனாலும் நாம் இந்த தொழுகையை முறையான வழியிலே நிறைவேற்றுவதன் மூலமாக அந்த தொழுகைக்குண்டான பரிபூரணமான நன்மையை நம்மளால பெற முடியும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னதெல்லாம் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுவுங்கள். சுன்னத்துகளில் பொறுத்தமட்டில் சிலவைகள் சொல்லாலான சுன்னத்துகள் இருக்கிறது, சிலவைகள் செயல்களை கொண்ட சுன்னத்துகள் இருக்கிறது. சொற்களாலான சுன்னத்துகளை பொறுத்தமட்டிலே இஸ்திஃப்தாஹ், தொழுகையை நாம் துவங்குகிறோம் அல்லவா, வஜ்ஜஹத்து ஓதியோ அல்லாஹு பாயிது பைனி ஓதியோ நாம் தொழுகையை துவங்குகிறோம் அல்லவா, இது சுன்னத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாம் தொழுகையிலே மொழிவது சுன்னத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் தொழுகையிலே சொல்லுகிறோம் அல்லவா, சூராவை துவங்குவதற்கு முன்பாக, இது சுன்னத். சூரா ஃபாத்திஹா ஓதியதற்கு பிறகு நாம் ஆமீன் சொல்லுகிறோம் அல்லவா, இது சுன்னத். சூரா ஃபாத்திஹாவை தொடர்ந்து துணை சூறாக்களை நாம் ஓதுகிறோம் அல்லவா, இது சுன்னத். ருக்கூவிலே சஜிதாவிலே 2 சஜிதாவுக்கு மத்தியிலே நாம் சொல்லக்கூடிய அந்த திக்ரை ஒன்றுக்கு மேலாக நாம் சொல்லுவது என்பது சுன்னத். அதே போன்று இறுதி தஷஹுதிலே, இறுதி அமர்விலே நாம் துஆக்களை சொல்லுவோம் அல்லவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கப்ர் என்று வரக்கூடிய இந்த துஆக்கள், இவைகள் எல்லாம் சொற்களால் ஆன சுன்னாக்கள். செயல்களால் உண்டான சுன்னாக்களை பொறுத்த மட்டிலே தொழுகையிலே கைகளை நாம் உயர்த்துவது, தக்பீரை சொல்லக்கூடிய சமயத்திலே ரஃபஉல் யதைன், கைகளை நாம் உயர்த்துகிறோம் அல்லவா, குறிப்பாக தொழுகையில் 4 இடங்களில் நாம் கைகளை உயர்த்துவோம். அப்படி இப்படி கைகளை உயர்த்துவது சுன்னா. அதே போன்று தக்பீரை கட்டக்கூடிய சமயத்திலே இடது கைக்கு மேலாக வலது கையை நாம் வைக்கிறோம் அல்லவா, இது சுன்னத். அதே போன்று தொழக்கூடிய சமயத்திலே நம்மளுடைய கவனம் என்பதும் பார்வை என்பதும் சஜிதா செய்யக்கூடிய அந்த இடத்தை நோக்கி இருப்பது, அந்த இடத்தில் இருப்பது சுன்னத். அதே போன்று ருக்கு செய்யக்கூடிய சமயத்திலே 2 முட்டுகளில், முட்டு இருக்கிறது அல்லவா ருக்பா, இந்த முட்டுகளில் கைகளை வைப்பது சுன்னத். அதே போன்று கியாமிலே நாம் நிற்கிற பொழுது நம்மளுடைய முதுகு நேராக ஸ்திரமாக இருப்பது சுன்னத். ருக்குவை நாம் செய்கிற சமயத்தில் அந்த ருக்கு முதுகு நிலை சரியாக சீராக இருப்பது சுன்னத். ஆக இவைகள் எல்லாம் தொழுகையினுடைய சுன்னத்துக்கள். இந்த சுன்னாக்களை பேணக்கூடிய விஷயத்தில், இந்த சுன்னாக்களை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்திலே நம்ம இடத்துல ஒருபோதும் என்ன இருந்துவிடக்கூடாது, கடின போக்கு என்பது இருந்துவிடக்கூடாது. கடின போக்கு என்பது என்ன? சில பேர் தக்பீர்களை கட்டுகிற சமயத்திலே நாம் அவர்களை காண முடிகிறது, நெஞ்சுக்கு மேலாக கழுத்தை ஒட்டி என்ன செய்கிறார்கள், தக்பீரை கட்டக்கூடியதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போன்று ருக்கு செய்யக்கூடிய அந்த சமயத்திலே தங்களுடைய தலையை தங்களுடைய ருக்குவுக்கு, அதாவது முட்டுக்காலுக்கு நெருக்கமாக தலையை கொண்டு போய் விடுவதை நம்மளால பார்க்க முடிகிறது. சஜ்தா செய்யக்கூடிய சமயத்திலே கால்களை பிறருக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய ரீதியிலே நீட்டிவிடக்கூடியவர்களாக நம்மளால பார்க்க முடிகிறது. தொழுகையில் நிற்கக்கூடிய சமயத்தில் தங்களுடைய கால்களை ரொம்ப விரிவாக விலக்கி வைத்துக் கொண்டு
2 பேர் தொழக்கூடிய இடத்திலே ஒருவர் தொழக்கூடியதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆக இப்படியாக இது போன்ற குறைவுகள் இல்லாம, சுன்னத்திற்கு முரணான விஷயங்களை நம்மளுடைய தொழுகையில் நாம் செய்யாம, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி தொழுது காண்பித்தார்களோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி தொழுகை நடத்தினார்கள் என்று சஹாபாக்கள் பார்த்து நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, அந்த முறையில் நாம் தொழுகையை அறிந்து நம்முடைய வாழ்விலே பேணி கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக. யா அல்லாஹ், மார்க்கத்திலே எங்களுக்கு கல்வி ஞானத்தை வழங்குவாயாக. தூதர்களின் தலைவரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களையும் எங்களுடைய சந்ததியர்களையும் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய ரீதியில் எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இந்த தகவல்கள் தான் இன்றைய ஜும்மா உரையிலே இமாம் அவர்கள் நமக்கு மத்தியிலே வழங்கியது. அந்த தகவலுடைய சுருக்கத்தை தான் இந்த மொழியாக்கத்திலே நாம் பார்த்தோம். எதை நாம் கேட்டோமோ, எதை நாம் அறிந்து கொண்டோமோ, அதனை நம்முடைய வாழ்விலே சரியான முறையிலே கடைபிடிப்பதற்கு வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்து நான் நினைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.